சுவாமியை பார்த்து பயப்படணுமா அல்லது சுவாமியை சந்தோஷப்படுத்தணுமா? சிம்பிளாக கேட்குறேன்னே, சுவாமிக்கு பயப்படணுமா சுவாமியை சந்தோஷப்படுத்தணுமா? அதாவது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்துருச்சுன்னா அவனே இப்படி இப்படி சாமி கும்பிட்டுப்பான். அதே மாதிரி நல்லா நீ சாமி கும்பிட்டா தான் எக்ஸாமில் நீ நல்லா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சாமி சாமின்னு சொல்லிட்டு சுவாமின்னு சொன்னாலே அவன் பயப்படுற அளவுக்கு ஆயிடுவான். தன்னை மறந்து சுவாமியை கும்பிட ஆரம்பிச்சிடுவான். ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் உண்மையிலேயே நம்ம குழந்தைகளுக்கு ஆன்மீகம் சொல்லணும். அந்த ஆன்மீகத்தை பயமுறுத்தி சொல்லணுமா அல்லது இறைவனையே நண்பனாகவும் உறவாகவும் தெய்வமாகவும் அவர் கூட இருக்கிற அந்த மனோபாவத்தை கொண்டு வரணுமா? இறைவன் என்பவன் மென்மையானவன், இறைவனுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லணுமா? ஏன்னா ஒரு குழந்தைங்கிறது பயத்தினால பக்தி வரக்கூடாது, பயத்தினால சுவாமியை வணங்கக்கூடாது. நான் ரொம்ப பக்தியோடு இருக்கேன் சாமி, டெய்லி நான் உன்னை வணங்குறேன், விபூதி வச்சுக்கிறேன், குங்குமம் வச்சுக்கிறேன், திருமண் வச்சுக்கிறேன், மந்திரங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷாட பூரியாக இருப்பது அவ்வளவு சரியில்லை. ரெண்டாவது, அந்த பிஞ்சு மனசில் அந்த பயம் உக்காந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தெருவழியாக போகும்போதே அந்த சுவாமியை பார்க்கும்போதே இப்படி இப்படிங்கிறது, ஸ்கூட்ரு ஓட்டிகிட்டு போனால் கையை ஒரு கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி இப்படிங்கிறது. ஸோ ஒரு பாதுகாப்போ சாலையினுடைய விதிகளையோ எதையும் மதிக்கிறது இல்லை. இறைவன் தான் அங்கே இருக்கிறான், அவனுக்கு நம்ம வணங்கினாலே நம்ம ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மூட பழக்க வழக்கம். ஆனால் அது தவறு. இறைவனை எப்படி வணங்கணும், ஏன் வணங்கணும், எதற்காக வணங்கணும்? பக்தி என்பது பயத்தில் வருவதில்லை, பக்தி என்பது அன்பில் வருவது, பக்தி என்பது சகோதரத்தில் வருவது, பக்தி என்பது அன்பினால் மிகுதியினால் தெய்வமாக நின்று வணங்கக்கூடியது. அதை தாய் வடிவில் பார்க்கலாம், தகப்பன் வடிவில் பார்க்கலாம், உறவுகளில் பார்க்கலாம், நட்பில் பார்க்கலாம். இதையே தான் நமக்கு இதிகாசங்களில் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ராமனுக்கு 6 நண்பர்கள், அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு உறவுகள் எல்லாமே அவரை கிருஷ்ணனை தெய்வமாக நினைச்சாங்க. அப்போ இறைவனே இறங்கி வந்தால் கூட இந்த பூ உலகத்தில் ஒன்று நட்பாக இருக்கணும், இல்லை உறவாக இருக்கணும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறது முதல்ல பயத்தை இல்லை, பயத்தோடு சேர்ந்த பக்தியை இல்லை, பக்தியோடு சேர்ந்த அன்பை நீங்கள் சொல்லி தரீங்க. நான் இறைவனை வணங்கினா தான் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், இறைவன் பார்க்கறதுனால தான் நான் நியாயமாக நடந்துக்கணும், தர்மத்தோடு செயல்படணும், நேர்மையாக பேசணும், திருட்டுத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இருக்கணும், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மனோபாவத்தெல்லாம் விட்டுட்டு இறைவன் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் என் கடமையை நேர்மையோடு செய்வேன் அப்படின்னு இருக்கிறார் பாருங்க, அதுதான் உண்மையான பக்தி. நான் இறைவனுக்கு நான் பயந்துக்கிட்டு நான் படிக்கலைங்க, என்னுடைய கடமையை நான் அந்த வயசில் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், ஒரு குடும்ப தலைவனாக செய்ய வேண்டியதை செய்கிறேன், ஒரு பையனாக இருந்து செய்கிறேன், ஒரு தொழிலாளியாக இருந்து செய்கிறேன், ஒரு முதலாளியாக இருந்து செய்கிறேன், ஒரு ஆராய்ச்சியாளனா, டாக்டரா, இன்ஜினியரா, இப்படி நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த கடமைக்கு இறைவன் அன்புக்கு கட்டுப்படுவான், தோழனாக இருப்பான், ஆசிரியனாக இருப்பான், குருவாக இருப்பான், கடைசியில் இறைவனாக ஆட்கொள்வான். இதுதான் உண்மையான தத்துவம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இறைவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இறைவன் என்பவன் சேவியர், நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்கிறான் அப்படின்னா எப்பெல்லாம் இருப்பான்? நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு சேவியராக இருந்து நாமளே ஒரு தெய்வமாக நம்ம இருந்தால், அடுத்தவனுக்கு நம்ம உபயோகமாக இருந்தோம் அப்படின்னா இறைவன் சந்தோஷப்படுவார். அப்போ இறைவனை பார்த்து பயப்படுறதை விட இறைவனை
சந்தோஷப்படுத்துவது எப்படி? இறைவன் என்னை பார்க்கும்போதே சந்தோஷப்படுகிறான். அந்த இறைவன் சந்தோஷப்படுறது எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும்? என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். பயபக்தி என்பது வேற, அன்பு சக்தி பக்தி என்பது வேற. இந்த இரண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆன்மீகம் கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் உண்மையிலேயே இறைவனோடு ஐக்கியமாவார்கள், இறைவனோடு ஒன்று கலந்து இருப்பார்கள். மீராவின் பக்தி, ஆண்டாளின் பக்தி, சித்தர்கள் யோகிகள் ஞானிகளுடைய பக்தி, எதையும் எதிர்பாராமல் தெரிவிப்பதுதான் பக்தி. இறைவன் என்பவன் மூலாதாரம். இறைவன் என்பவன் எதையும் எதிர்பார்க்காதவன், பயத்தை எதிர்பார்க்காதவன், பயம் சொல்லி புரிய வைப்பவன் அல்ல, அன்பினால் புரிய வைப்பவன் என்பதை புரிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அந்த அன்பும் பக்தியும் வளரும். என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பேசுவோம்.